வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி Photoshop CS6ல் Dewali Flex Banner டிசைன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம காணொளிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் Photoshop CS6 ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை Ctrl+N கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபைல் போட்டுக்கோங்க. சைஸ் பார்த்திங்கன்னா வித் ஒரு 20 இன்ச்சஸில், ஹைட் ஒரு 8 இன்ச்சஸ், ரெசல்யூஷன் 300, RGB மோட் 8 பிட். ஓகே, இப்போ நம்ம ஒரு நியூ ஃபைல் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் லோ கிளிக் பண்ணுறேன். லோ கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ Ctrl+A கிளிக் பண்ணுறேன். Ctrl+C கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Wன்னு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே Ctrl+V பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ Ctrl+T கிளிக் பண்ணுங்கள். Shift Alt 1 பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஈக்குவலாக உங்களுக்கு ட்ராக் ஆகும். ஓகே, அடுத்து பார்த்துக்கோங்க. ஃபில்டர், பிளர், கிளிசரின் பிளர். ஓகே, இதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து Ctrl+O கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கிராக்கர்ஸோட PNG ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் மூவ் பண்ணி விட்டுடலாம். இதோட PSD டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஹைட்ரோ பாம் எடுத்துக்கிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஹைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த கிராக்கர் எடுத்துகிட்டு மேஜிக் எரேசர் டூல் யூஸ் பண்ணி நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இதையும் ஹைட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்கை ஷாட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கை ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Shift Alt 1 பிடிச்சிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக Ctrl+O கிளிக் பண்ணுறேன். Ctrl+O கிளிக் பண்ணிவிட்டு அஜித்தோட PSD ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அஜித்தோட PSD ஃபைல் தான். ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்க PSD தான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம நோன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ Ctrl+T கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, லைட்டாக ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ Ctrl+O கிளிக் பண்ணுறேன். Ctrl+O கிளிக் பண்ணிவிட்டு தீபாவளியோட ஒரு டைட்டில் எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு PSD டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் தான் இருந்துச்சு. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ Ctrl+T கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் Ctrl+E கிளிக் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எல்லாமே மெர்ஜ் ஆயிடுச்சு. அடுத்ததாக மார்க்கெட் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. Shift Ctrl+N கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் போட்டுட்டு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+Jன்னு ஒரு காப்பி. ஸோ அப்படியே இதை மூவ் பண்ணிக்கிறேன். Ctrl+Jன்னு ஒரு காப்பி. ஸோ அதே மாதிரி ஒரு 5 காப்பி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மூட்டரோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுக்காச்சு, வச்சாச்சு. ஓகே, இப்போ Ctrl+T கிளிக் பண்ணிவிட்டு மட்டும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ லோ கிளிக் பண்ணுறேன். லோ கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஸ்கை ஷாட் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மல் இருக்கும், அது நீங்கள் ஸ்க்ரீனுன்னு வைக்கணும். ஓகே, ஸ்க்ரீன் வச்சுட்டு அதை நீங்கள் பேக் கொண்டு போங்க அந்த லேயரை. ஸோ பேக் கொண்டு போயாச்சு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச் கொடுத்துடலாம். ஸோ இந்த கிராக்கர்ஸ்லாம் திருப்பி அன்ஹைட் பண்ணிவிட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதையும் என்னோட டீ கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே வச்சிடலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது இந்த கிராக்கரை இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் டீன்னு அதே மாதிரி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ்க்கு மட்டும் நம்ம ட்ரூப் ஷேடோ கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரூப் ஷேடோ. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் ட்ரூப் ஷேடோன்னு. ஸோ டிஸ்டன்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சைஸை மட்டும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3Dயாக அந்த பாக்ஸ் மட்டும் ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ லோ கிளிக் பண்ணுறேன். லோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லென்ஸ் லைட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ டீ கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதையே நான் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க நண்பா, தமிழில் மாறிடுச்சு, இங்கிலீஷ் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஒரு தல அஜித்தோட தீபாவளி வாழ்த்துக்கள் ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பா, இது பார்த்திங்கன்னா சிம்பிளான தீபாவளி பேனர் தான். இதோட PSD டவுன்லோட் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இன்னொரு புது காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது உங்களை விடைபெறுது உங்கள் கே நவீன்குமார். விடைபெறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம என்ன இங்கே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியாட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரிண்டர்ஸில் ஃபாலோ பண்ணியாட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.